டிஎன்பிஎஸ்சி எதிர்பார்க்கப்படும் 10 வினாக்கள். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இந்திய நீதித்துறை மத்திய மற்றும் மாநில அரசின் சட்டம் மற்றும் நிர்வாக பிரிவின் தன்னாட்சி பெற்றதாகும். 2. ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறை என்பது தனி நீதித்துறை அமைப்பை ஒவ்வொரு மாநிலத்திலும் கொண்டது. A1 சரி, B2 சரி, C2 சரி, D2 தவறு. A1 சரி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. 1. இந்திய உச்ச நீதிமன்றம் ஜனவரி 26, 1950 நிறுவப்பட்டது. 2. இது 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட நீதிமன்றத்திற்கு பிறகு உருவாக்கப்பட்டது. A1 சரி, B2 சரி, C2 சரி, D2 தவறு. D2 தவறு. அமைச்சரவை குழுவின் கூட்டு பொறுப்பு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. சரத்து 75, சரத்து 74, சரத்து 78, சரத்து 101. சரத் 75. விடை. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி அரசை வழங்குகிறது. பகுதி 6 சரத் 153 முதல் 237 வரை மாநில அரசை பற்றி கூறுகிறது. A1 சரி, B2 சரி, C2 சரி, D2 தவறு. விடை A1 சரி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. சரத்து 35 ஜம்மு மற்றும் காஷ்மீரில் நிரந்தர குடியிருப்பாளர்களை வரையறுக்கிறது. சரத்து 35 2019இல் ரத்து செய்யப்பட்டது. A1 சரி, B2 சரி, C2 சரி, D2 தவறு. விடை 2 தவறு. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. சரத்து 154 மாநிலத்தின் நிர்வாக அதிகாரத்தை ஆளுநரிடம் வழங்குகிறது. 2. மாநில அரசு பிரதமர், உள்துறை அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோரை உறுப்பினராக கொண்டு குழு மூலம் நியமிக்கப்படுகிறது. A1 சரி, B2 சரி, C2 சரி, D2 தவறு. விடை 1 சரி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. அரசியலமைப்பின்படி ஆளுநர் அவர் நியமிக்கப்படும் மாநிலத்தை சார்ந்தவர் அல்ல. மாநில சட்டமன்றமும் உயர் நீதிமன்றமும் ஆளுநரை நீக்க உத்தரவிடலாம். A1 சரி, B2 சரி, C2 சரி, D2 தவறு. விடை 2 தவறு. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு ஆளுநர் பதவிக்கான சலுகைகளை வழங்குகிறது? சரத்து 361, சரத்து 105, சரத்து 84, சரத்து 154. விடை சரத்து 361. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. ஆளுநர் என்பவர் பெயரளவு தலைவர் மற்றும் அரசின் தலைவர். 2. முதல்வர் உண்மையான தலைவர் மற்றும் அரசாங்கத்தின் தலைவர். A1 சரி, B2 சரி, C2 சரி, D2 தவறு. விடை 2 சரி. தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் யார்? A. ஜெயலலிதா, B. ஜானகி ராமச்சந்திரன், C. பாத்திமா பீபி, D. லத்திகா சரண். விடை ஜானகி ராமச்சந்திரன். அவங்க தான் பெண் முதல்வர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.